இந்த ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழையானது நாளை தொடங்குறதா இருக்கு. இந்த வடகிழக்கு பருவமழை என்பது நம்ம தென்னிந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மிகுந்த முக்கியமான ஒரு பருவமழை காலம்னு சொல்லலாம். குறிப்பா சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு இது மிகுந்த ஒரு பயனளிக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பருவமழை காலம். அதே போலதான் ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெற்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களுக்கும் இந்த வடகிழக்கு பருவமழையானது முக்கியத்துவமான ஒரு பருவமழை காலம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். சரி, இப்போ எதனால பல்வேறு மாவட்டங்கள்லையும் கனமழை பெய்யுது, எதனால பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல்ல ஒரு சுழற்சியானது ஏற்பட்டிருக்கு, கீழடுக்கு சுழற்சி. இந்த சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர்ந்ததுனால நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிறம் மற்றும் மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. இப்போ எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்னென்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த தினங்கள்ல எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை பொழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 16ஆம் தேதி திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம், தேனி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது மிக கனமழையை குறிக்கும். அதாவது 15 சென்டிமீட்டர்ல இருந்து 20 சென்டிமீட்டருக்கும் உள்ள பெய்யக்கூடிய மழை பொழிவை மிக கனமழை அப்படின்னு கணக்கிடுவாங்க. அதனால ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்படும். ஸோ இந்த 4 மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரிக்கு கனமழைக்கான எச்சரிக்கை தான் விடுக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை. அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை தான் விடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. அதே போல திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு KTCC ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை தான் இந்த 16ஆம் தேதிக்கு விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. டெல்டா மாவட்டங்களான சிவகங்கை, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. 17ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை, அதாவது மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களான நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. காரைக்கால் பகுதிக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. KTCC ஜோனுக்கு எந்த எச்சரிக்கையும் 17ஆம் தேதி விடுக்கல. மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை சந்திச்சுட்டு வந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களுக்கு 18ஆம் தேதி எந்த ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்படலை. ஆனால் மேற்கு தொடர்ச்சி ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும், அதே போல உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையும் 18ஆம் தேதி விடுக்கப்பட்டிருக்கு. வானிலை ஆய்வு மையம் வரும் 19ஆம் தேதி அரபிக்கடல்ல ஒரு காற்று சுழற்சி உருவாகும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அதே சமயம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அன்றைய தினம் நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையும், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கும் மஞ்சள் நிற எச்சரிக்கையானது 19ஆம் தேதி விடுக்கப்பட்டிருக்கு. 20ஆம் தேதி வந்துருச்சு. அதாவது நம்மளுடைய தீபாவளி பண்டிகை. தீபாவளி பண்டிகைக்கு
மழை பெய்யுமா, எந்தெந்த மாவட்டங்களில் பெய்யும், எந்த அளவுக்கு மழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் கணிச்சு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறபடி பார்த்தா நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம 20ஆம் தேதி வரைக்குமான வானிலை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம். இது மாறதுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவிலேயே இருக்கு. இதுதான் இப்போதைய வானிலை நிலவரமாகவும் சொல்லப்படுது.